பிரைஸ் லார்ட். வானத்திலிருந்து அக்கினியை கீழே இழக்க வேண்டும் என்று சீஷர்கள் சொன்னபோது இயேசு அவருடைய வைராக்கியத்தை எப்படி திருத்தினார் என்பதை பார்க்கலாம். இயேசு எருசலேமுக்கு தமது இறுதி பயணத்தில் இருந்தார். அவர் கலிலியாவிலிருந்து எருசலேமுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். அங்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு பரமேறுவார். இந்த பாதை இயற்கையாகவே கலிலியாவுக்கும் யூதாவுக்கு இடையே சமாரியா வழியாக சென்றது. தங்குமிடமும் உணவு தயார் செய்யவும் அவருடைய வருகையை அறிவிக்கவும் அவர் சில சீஷர்களை சமாரியாவுக்கு அனுப்பினார். அந்த நேரத்தில் பயணிகளுக்கு இது ஒரு சாதாரண வழக்கமாக இருந்தது, குறிப்பாக பெரிய குழுக்களாக செல்லும் பொழுது. ஆனால் சமாரியர் இயேசுவை வரவேற்க மறுத்தார்கள். ஏனென்றால் அவர் எருசலேமுக்கு போகிறார். ஏனென்றால் மட்டுமல்லாதபடி யூதர்களுக்கும் சமாரியருக்கு இடையே ஆழ்ந்த பகைமை இருந்தது. ஆயினும் இயேசு அவர்களை தவிர்க்கவில்லை. அவர்கள் அணுகினார். எல்லா மக்களிடமும், குறிப்பாக யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்களிடம் தம் அன்பை காட்டினார். சமாரியர்கள் எருசலேமில் அல்லாமல் ஆராதனை செய்ய மாட்டார்கள். கேரிசி மலையிலே ஆராதனை செய்தார்கள். யூதர்கள் பெரும்பாலும் சமாரியா வழியாக பயணம் செய்வதை முற்றிலும் தவிர்த்தார்கள். ஆகவே யாக்கோபும் யோவானும் இந்த நிராகரிப்பை கண்டபொழுது அவர்கள் கோபம் அடைந்தார்கள். தேவனை எதிர்த்தவர்கள் மீது எலியா பரலோகத்திலிருந்து அக்கினியை கீழே அழைத்தது போல நினைவு கூர்ந்து லூக்கா 9:54 வைராக்கியத்தால் இயேசுவின் இவ்வாறு கேட்டார்கள். ஆண்டவரே, எலியாவை செய்தது போல் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியவர்கள் அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர்கள் இயேசுவின் மகிமையை பாதுகாக்கிறார்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அவருடைய ஊழியத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள். இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னும் ஆவி உள்ளோ என்பதை அறியீர்களா என்று அதட்டினார். அதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் தவறான ஆவியில் செயல்படுகிறீர்கள். கிருபை மற்றும் சத்தியத்தின் ஆவியின் அல்ல. கோபத்தினால் செயல்படுகிறார். அன்பு மற்றும் இரக்கத்தின் ஆவினால் அல்ல. இயேசு அவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாக மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, இரட்சிப்பதற்கே வந்தார் என்றால் இயேசுவின் பணி இரட்சிப்பு, அழிவு அல்ல. அவருடைய ராஜ்யம் கோபத்தினாலும் பழிவாங்குவதனாலும் அல்ல, ஆனால் கிருபை மற்றும் பொறுமையால் முன்னேறுகிறது. இயேசு கொண்டு வர வந்த அக்கினி அழிவு அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி இருதயங்களை சுத்திகரிக்க, நகரத்தை அழிப்பதற்கு அல்ல. ஆகவே இந்த தருணம் அன்பு இல்லாத வைராக்கியம் தீங்குக்கு வழிவகுக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறது. இயேசுவின் எதிர்வினை அவருடைய தெய்வீக இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நியாயத்திற்கு அவர் எல்லா உரிமை இருந்தது, ஆனால் அவர் கிருபையை தேர்ந்தெடுத்தார். அதன் பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் வேறொரு கிராமம் வழியாக எருசலேம் போனார்கள். பின்னர் அப்போஸ்தலர் 8 சுவிசேஷம் சமாரியாவை அடைந்த போது ஒரு காலத்தில் சமாரியாவில் இயேசுவின் நுழைவை நிராகரித்த அதே மக்கள் பிலிப்பு மற்றும் பேதுருவின் ஊழியத்தின் மூலமாக பரிசுத்தாவியை பெற்று தங்கள் இருதயங்களில் சுத்திகரிக்கப்பட்டார்கள். அதே போல் பழைய தப்பனத்தின் காரணமாக சமாரியர்கள் இயேசுவை நிராகரித்தார்கள். அதே போல பல நேரங்களில் விசுவாசிகள் நாம் நிராகரிப்பு, விமர்சனம் அல்லது தவறான புரிதலை எதிர்கொள்கிறோம். அப்படிப்பட்ட தருணத்தில் நாம் நியாய தீர்ப்புடன் பதிலளிக்க கூடாது. ஏனென்றால் தேவனுடைய வல்லமை நாம் எவ்வாறு தண்டிக்கிறோம் என்பதில் காட்டப்படவில்லை, ஆனால் நாம் எப்படி மன்னிக்கிறோம் என்பதிலே காட்டப்படுகிறது.